أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم يا الله يا ربي رحمانه يا رحيمه உன்னுடைய வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கி தந்தார் அல்லாஹ். யா ரப்பே, எங்கள் கவலைகளை எல்லாம் போக்கக்கூடியதாக ஆக்கி கொடு ரப்பே. யா அல்லாஹ், எங்களுடைய இந்த அமலை நீ கபல் செய்வாயாக யா அல்லாஹ். இதில் தவறுகள் எங்கள் மன்னித்து யா அல்லாஹ் பரிபூர்ணமாக்கி வை யா அல்லாஹ். உடைய மகான வாக்கிரத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தல்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம தொடர்ந்து தர்ஜுமா கிளாஸ பார்த்து வரோம். இப்ப 16வது அத்தியாயம் சூரா நஹல் 51வது வசனத்துல இருந்து இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏகத்துவத்தை பத்தியும் தூதுத்துவத்தை பத்தியும் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழுறதும் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு நிராகரிக்கும் போக்க மேற்கொள்ள கூடாது. வானவர்களும் நிழல்களும் வானத்தில் உள்ளவைகளும் படைப்பினைகளும் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழுதுங்கிற ஒரு வாழ்க்கையை அழகான முறையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிச்சான். இந்த 51வது வசனத்துல இருந்து வேற என்ன செய்தியெல்லாம் ரப்பு நமக்கு சொல்லி காட்ட போறான் பார்க்கலாமா சாரா? மேலும் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், 2 கடவுளரை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். இறைவன் ஒரே ஒருவன்தான். எனவே எனக்கு அஞ்சுங்கள். வானங்களிலும் பூமியிலும் இருப்பவை அனைத்தும் அவனுக்கே உரியவையாகும். மேலும் அவனுடைய தீன் நெறி மட்டுமே இந்த பேரண்டம் முழுவதிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வாறு இருக்க அல்லாஹ்வை விடுத்து மற்றவர்களுக்கு நீங்கள் அஞ்சுவீர்களா? மேலும் உங்களுக்கு கிடைத்துள்ள அருட்கொடைகள் எல்லாம் அல்லாஹ்விடம் இருந்து வந்தவைதாம். பிறகு உங்களுக்கு ஏதேனும் கஷ்டகாலம் வந்துவிடுமாயின் நீங்களே உங்கள் முறையீடுகளை எடுத்துக்கொண்டு அவனிடமே ஓடுகின்றீர்கள். பிறகு அந்த கஷ்டகாலத்தை உங்களை விட்டு அல்லாஹ் நீக்கிவிட்டால் உடனே உங்களில் ஒரு பிரிவினர் அதை நீக்கியதற்காக செலுத்தும் நன்றியில் தம் இறைவனுடன் மற்றவர்களையும் இணையாக்க தொடங்குகின்றனர். அல்லாஹ் அவர்களுக்கு செய்த பேருதவிக்கு நன்றி கொள்வதற்காக. சரி, நன்கு அனுபவித்துக் கொள்ளுங்கள். விரைவில் அதன் விளைவை தெரிந்து கொள்வீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நீங்க அல்லாஹ்வை விட்டுட்டு 2 கடவுளையா நீங்க ஏற்படுத்துறீங்க. அவன் ஒருத்தன் தானே. அவன் ஒருத்தனுக்கே அஞ்சுங்க. திரும்ப திரும்ப நம்ம பிள்ளைங்களுக்கு கூட இவ்வளவு பொறுமையா நம்ம சொல்லுவோமா? நம்ம குடும்பத்தாரோட கூட இவ்வளவு அழகான முறையில நம்ம நடந்துக்கிடுவோமா? ஆனா நம்மள படைச்ச படைப்பாளன் நம்மளோட எவ்வளவு அழகா நடந்துக்கிறான் பாருங்க. எப்படி நமக்கு திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்குறான் பாருங்க. வானத்துல பூமியில எதுவுமே அவனுக்கு மறைந்ததா இல்ல. எல்லாத்துக்கும் உரியவன் அவன் தான். அவனை அஞ்சுங்க. உங்களுக்கு கொடுத்துள்ள இந்த அற்புடைகளை நீங்க அழகான முறையில பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு கஷ்ட காலம் வந்துட்டா முறையிட ஓடி வர்றீங்க. கஷ்டத்தை நீக்கிட்டா மறுத்துட்டு நன்றி கெட்டு போகிறீங்க. நீ வைக்க தொடங்கிடுறீங்களே. எப்படி அல்லாஹ் உங்களுக்கு செய்த அந்த பேருதவிகளுக்கு நன்றி கெட்டு போயிடுறீங்க. வேற அப்படி நன்றி கெட்டு போகும்போது அதோட விளைவை நீங்க சீக்கிரம் பாப்பீங்கிறதையும் அல்லாஹ் சொல்றான். ஓகேடா, தொடர்ந்து அடுத்த 5 வசனத்தை படிங்க. நாம் இவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து ஒரு பங்கை எவற்றின் உண்மையான நிலையை இவர்கள் அறிந்திருக்கவில்லையோ அவற்றுக்கு ஒதுக்குகிறார்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இல்லாத ஒன்றை எவ்வாறு நீங்கள் புனைந்தீர்கள் என்று உங்களிடம் நிச்சயம் விசாரணை செய்யப்படும். இவர்கள் அல்லாஹுக்கு பெண் மக்கள் உண்டென ஏற்றிச் சொல்கின்றார்கள். அவனோ தூய்மையானவனாக இருக்கின்றான். ஆனால் அவர்களுக்கோ அவர்கள் விரும்புகின்றவை. இவர்களில் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்திருப்பது பற்றி நற்செய்தி சொல்லப்பட்டால் அவரது முகத்தில் கருமை கவ்விக்கொள்கின்றது. துக்கத்தால் அவர்கள் தொண்டை அடைத்துக் கொள்கிறது. இந்த கேவலமான செய்தி கிடைத்துவிட்டதே என்பதற்காக இனி யார் முகத்திலும் விழிக்கக்கூடாது என்று மக்களை விட்டு ஒதுங்கிச் செல்கின்றார். அவமானப்பட்டு கொண்டு அப்பெண் குழந்தையை வைத்திருப்பதா அல்லது அதனை மண்ணில் புதைத்து விடுவதா என்று சிந்திக்கின்றார். பாருங்கள், இறைவனை பற்றி இவர்கள் எடுத்த முடிவு எத்துணை கெட்டது. தீய தன்மைகளால் வர்ணிக்கப்பட வேண்டியவர்கள் மறுமையின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்கள்தாம். ஆனால் அல்லாஹுக்கோ அனைத்தையும் விட உயர்ந்த தன்மைகள் இருக்கின்றன. அவனோ யாவரையும் மிகைத்தவனாயும் விவேகத்தில் முழுமை பெற்றவனாயும் இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதையெல்லாம் சொன்னதுக்கு பின்னாடியும் திரும்பவும் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க அல்லாஹ்வுக்கு இணையாக்குறீங்களா? அவனுக்கு நேர்ச்சி செஞ்சுட்டு மாறு செய்றீங்களா? சத்தியத்துக்கு மாறு நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வுக்கு பெண் மக்கள் இருக்குன்னு சொல்றீங்களா? எவ்வளவு மோசமானது. ஆஹ் உங்களுக்கு பொம்பளை புள்ள பிறந்தா மட்டும் வச்சுக்கிறதா மண்ணுல போய் புதைக்கிறதான்னு நீங்க யோசிக்கிறீங்க. வீட்டுக்கு முன்னாடி கூட வரமாட்டீங்க, பின்பக்கமா வர்றீங்க, ஒளிஞ்சுக்கிறீங்க, மறைஞ்சுக்கிறீங்க, புள்ளைய உயிரோட கொண்டு போய் புதைச்சிடுறீங்க. ஆனா அல்லாவுக்கு பொம்பளை பிள்ளைன்னு சொல்றீங்க. இது எவ்வளவு மோசமான பங்கீடு இல்லையா? நீங்க வர்ணிக்கப்படக்கூடிய இதெல்லாம் இருந்து அல்லாஹ் தூய்மையானவன்.
மறுமை நாள் மீது நம்பிக்கை கொள்ளாம இருக்கிறாங்கல்ல, அவங்கதான் இப்படி எல்லாம் பேசுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகத்தானவனா இருக்கான், விவேகத்துல முழுமை பெற்றவனா இருக்கான். அதனால இப்படி பேசாதீங்கன்னு சொல்லாம அல்லாஹ் சொல்றான். அடுத்தடா. மனிதர்கள் இழைக்கும் அக்கிரமங்களுக்காக அல்லாஹ் அவர்களை உடனுக்குடன் பிடிப்பதாயிருந்தால் பூமியில் எந்த உயிரினத்தையும் அவன் விட்டு வைத்திருக்க மாட்டான். ஆயினும் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அவர்களுக்கு அவன் அவகாசம் அளிக்கின்றான். பிறகு அந்த நேரம் வந்துவிடுமாயின் ஒரு வினாடி கூட அவர்களால் பிந்தவும் முடியாது, முந்தவும் முடியாது. இன்று அவர்கள் தங்களுக்கே விருப்பம் இல்லாதவற்றை அல்லாஹ்வின் மீது ஏற்றிச் சொல்கிறார்கள். அவர்களுக்கு நன்மையே உண்டு என அவர்களின் நாவு பொய்யுரைக்கின்றது. திண்ணமாக அவர்களுக்கு நரக நெருப்புதான் உண்டு என்பதிலும் எல்லோருக்கும் முன்பாக அவர்கள் அதில் கொண்டு சேர்க்கப்படுவார்கள் என்பதிலுமே சந்தேகம் இல்லை. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நபியே, உமக்கு முன்பும் பல்வேறு சமூகங்களில் நாம் தூதர்களை அனுப்பியிருக்கின்றோம். ஆனால் அப்போதும் என்ன நடந்ததெனில், சைத்தான் அவர்களின் தீச்செயல்களை அவர்களுக்கு அழகுபடுத்தி காட்டினான். ஆகையால் தூதர்களின் நல்லுரைகளை அவர்கள் ஏற்றிடவில்லை. அதே சைத்தான் இன்று இவர்களுக்கும் ஆதரவாளனாய் ஆகியிருக்கின்றான். எனவே இவர்கள் துன்புறுத்தும் தண்டனைக்கு உரியவர்களாகிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் எவற்றில் கருத்து வேற்றுமை கொண்டிருக்கின்றார்களோ அவற்றில் உண்மை நிலையை இவர்களுக்கு நீர் தெளிவாக்கிட வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வேதத்தை உம்மீது நாம் இறக்கி அருளி இருக்கிறோம். மேலும் இவ்வேதம் தன்னை ஏற்றுக்கொள்கின்ற மக்களுக்கு வழிகாட்டியாகவும் அருளாகவும் இருக்கின்றது. மேலும் ஒவ்வொரு மழை காலத்திலும் நீங்கள் பார்க்கின்றீர்கள், அல்லாஹ் வானத்தில் இருந்து மழையை பொழியச் செய்தான். உடனே அதனை கொண்டு இறந்து போன பூமிக்கு உயிர் ஊட்டினான். திண்ணமாக இதில் ஒரு சான்று இருக்கிறது செவியேற்கும் மக்களுக்கு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அற்புதமா சொல்றான் பாருங்க. யா ரப்பே ரஹ்மானே, எவ்வளவு அழகா மனிதர்களுக்கு இழைக்கக்கூடிய அக்கிரமங்களுக்கு அல்லாஹ் உடனே தண்டிக்கிறதா இருந்தா இந்த பூமியில ஒண்ணே இருக்க மாட்டாங்க இல்லையா? அல்லாஹ் தஆலா இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க தங்களுடைய விருப்பமில்லாதவற்றை அல்லாஹ் மீது எப்படி ஏற்றி சொல்றீங்க? உங்களுக்கு மட்டும் விருப்பம் இல்லை, ஆனா ரப்புக்கு மட்டும் நீங்க எடுத்து சொல்றீங்களே, எப்படி நீங்க இதை சொல்றீங்க? அல்லாஹ்மே சத்தியமா நபியே, உங்களுக்கு முன்னும் பல தூதர்களை அனுப்பித்தான் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நம்ம வழிகாட்டணும். ஷைத்தான்களை பின்பற்றாதீங்க, தீய செயல்களை உங்களுக்கு அவன் அழகாக்கி காட்டுவான்னு சொன்னோம். ஆனாலும் தூதர்களுடைய நல்லுரையை அவங்க ஏற்றுக்கட்டல. ஷைத்தான்கள் அவர்களுக்கு ஆதவர்களா இருந்தாங்க. ஆனா அது அவங்களுக்கு என்னத்தை கொடுக்கும்? துன்புறுத்த தண்டனையத்தான் கொடுக்குமே தவிர நேர்வழியவா ஷைத்தான் கொடுப்பான்? இல்ல. இதுல எதுல அவங்க கருத்து வேறுபாடு கொண்டிருந்தாங்களோ அந்த விஷயத்துல அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். மேலும் யார் இந்த வேதத்தை ஏற்றுக்கொள்கிற மக்களாகவும் வழிகாட்டியாகவும் அருளாகவும் இருக்கிறது, யார் இந்த வேதத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்றாங்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த வேதம் மிகப்பெரிய அருளா இருக்கு, மிகப்பெரிய ரஹ்மத்தா இருக்கு அப்படிங்கிறத அல்லாஹாலா சொல்றான். அதுக்கு அடுத்து அல்லாஹாலா ஒரு மலையை உதாரணம் காட்டுறான். இந்த மலையை பாருங்க, வானத்துல இருந்து அழகா மழை பெய்யுது. அந்த மழை பெஞ்ச உடனே இந்த பூமியில அப்படியே அழகா இந்த பூமி செழிப்பா உயிரோட்டப்பட்டு அல்லாஹாலா அது உயிரூட்டி அதுல இருந்த அழகான புற்பூண்டுகள், செடி கொடிகள் ஒவ்வொன்றும் முளைக்கிறத நம்ம பாக்குறோம். இது உங்களுக்கு ஒரு சான்றா இல்லையா? செவியேற்கக்கூடிய மக்களுக்கு, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு, அறிவான மக்களுக்கு அல்லாஹாலா இப்படித்தான் உங்களையும் உயிர்ப்பிப்பான் அப்படிங்கிறது மிகப்பெரிய சான்றா இருக்கிறத பாக்குறோம். அடுத்து சாரா. மேலும் கால்நடைகளிலும் நிச்சயம் உங்களுக்கு ஒரு படிப்பினை உண்டு. சாணம், இரத்தம் ஆகியவற்றிற்கிடையே அவற்றின் வயிற்றில் இருந்து தூய்மையான பாலை உங்களுக்கு நாம் போற்றுகின்றோம். அருந்துவோருக்கு அது இன்பமாய் இருக்கின்றது. இதே போன்று பேரிச்சை மற்றும் திராட்சை பழங்களில் இருந்தும் உங்களுக்கு போற்றுகின்றோம். அதிலிருந்து நீங்கள் போதைப் பொருளையும் தயாரிக்கின்றீர்கள். இன்னும் தூய உன்பொருளையும் திண்ணமாக அறிவை பயன்படுத்தும் மக்களுக்கு இதில் ஒரு சான்று இருக்கின்றது. மேலும் பாருங்கள், இறைவன் தேனீக்கு இவ்வாறு வகை அறிவித்தான். மலைகளிலும் மரங்களிலும் பந்தல்களிலும் படரும் கொடிகளிலும் நீ கூடுகளை கட்டிக்கொள். மேலும் பல தரப்பட்ட பழங்களிலிருந்து சாற்றை உறிஞ்சிக்கொள். உன் இறைவன் சீராக அமைத்து தந்த வழியில் சென்று கொண்டிரு. அந்த தேனீக்களின் உள்ளே இருந்து பலவிதமான நிறமுடைய ஒரு பானம் வெளிப்படுகின்றது. அதில் மக்களுக்கு நிவாரணம் இருக்கின்றது. திண்ணமாக சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் ஒரு சான்று இருக்கின்றது. மேலும் பாருங்கள், அல்லாஹ் உங்களை படைத்தான், பின்னர் உங்களை மரணமடைய செய்கின்றான். மேலும் உங்களில் சிலர் தள்ளாத முதுமை வயது வரை கொண்டு செல்லப்படுகின்றார்கள். எல்லாவற்றையும் அறிந்த பிறகு எதையும் அறியாமல் போவதற்காக. உண்மை யாதெனில் அல்லாஹ் தான் அறிவிலும் பேராற்றலிலும் முழுமையானவனாய் இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய ஆற்றல் எவ்வளவு
அழகானது. அவனுடைய ஆற்றலோட யாரு போட்டி போட முடியும்? அல்லாஹாலா கால்நடைகளை பத்தி அல்லாஹாலா சொல்றான். அதுல உங்களுக்கு மிகப்பெரிய சான்று இருக்கு. பாருங்க, அது பால் நம்ம எவ்ரிடே நம்ம பால் குடிக்கிறோம் இல்லையா? பிள்ளைங்களுக்கு குடுக்குறோம் இல்லையா? இத குடிக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு ஒரு அழகானதா, பசிய போக்கக்கூடியதா, தாகத்தை போக்கக்கூடியதா, ஒரு ஊட்டச்சத்து மிக்கதா, எவ்வளவு இது இருக்கு. அது எவ்வளவு இன்பமா இருக்கு. அல்லாஹாலாவே சொல்லிப்பாரு. அதை பத்தி சிந்திச்சு பாக்குறீங்களா? அல்லாஹ் சொல்றான் பாருங்க, எவ்வளவு அற்புதமா. அது மட்டும் இல்லாம பல வகைகளை பாருங்க எப்படி அது தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத. இதுல எல்லாம் அறிவுள்ள மக்களுக்கு சான்று இருக்கு. அழகான படிப்பினை இருக்கு. இதன் மூலம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை, ஞானத்துக்களை விளங்கி அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களா ஆகலாங்கிறத அல்லாஹ் சொல்றான். அதுக்கடுத்து அல்லாஹால இந்த தேனை பத்தி சொல்லி காட்டான். இந்த தேன் பூச்சிக்கு அல்லாஹ் வகை அறிவிச்சான். நீ மலையில, மரங்கள்ல, பந்தல்ல, செடி கொடி படைகள்ல உன்னுடைய கூட்டை அமைச்சுக்கோ. நீ இப்படி பலதரப்பட்ட பூ, அந்த பிளவர்ஸ்ல, அந்த பூக்கள்ல இருந்து நீ அதுல இருக்கக்கூடிய தேனை உறிஞ்சி எடுத்து அதன் மூலம் அதோடைய வயிற்றுல இருந்து பல நிறமான ஒரு தேனை பாருங்களேன். நல்ல டார்க் கலர்ல பாக்குறோம். ஒயிட் ஹனி சூப்பரா இருக்கும். சோ அந்த மாதிரி பல விதமான நிறங்கள்ல நம்ம இத கொடுத்திருக்கோம். ஏன் தெரியுமா? இது மக்களுக்கு நிவாரணமா இருக்கு. சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதுல சான்று இருக்கு. சுப்ஹானல்லாஹ். ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இருமல் காஃப் சிரப் இருக்கு பாத்தீங்களா? அந்த காஃப் சிரப்பு ஒரு அந்த இருமல் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தோம். ஹனிய இன்னொரு மக்களுக்கு கொடுத்தோம், அந்த ரொம்ப கடுமையான இருமல்ல இருக்கிறவங்களுக்கு. கடைசியா யாருக்கு சீக்கிரம் நிவாரணத்தை கிடைச்சுன்னு சொன்னா இந்த ஹனி, தேன் சாப்பிட்டவங்களுக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு விஞ்ஞான ஆய்வு. சுப்ஹானல்லாஹ். இது மட்டும் இல்ல, இந்த தேனை எத்தனையோ விதமான நோய்களுக்கு நிவாரணமா இருக்கு. ஏன்னா அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு அதுல நிவாரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சிந்தித்து உணரக்கூடிய மக்களுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய சான்று இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். மேலும் அல்லாஹாலா சொல்லி காட்டுறான், அல்லாஹ் உங்களை படைச்சதுக்கு பின்னாடி உங்களை மரணம் அடைய செய்யறான். அதுல யாருக்கும் இங்க பேர்பட்டவங்களுக்கு எந்த சந்தேகமுமே கிடையாது. ஒரு சிலரை தள்ளாத வயது வரைக்கும் ஆக்குறான். அவங்க எதையுமே அறியாம போறாங்க. எல்லாமே பறந்து வளர்ந்து வாலிபமாகி எல்லாம் தெரிஞ்சு இன்னும் பெரிய மனிதர்கள் ஆகி வயசானதுக்கு பின்னாடி அவங்க செய்யறதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படிங்கிற அளவுக்கு அவங்களை ஆளாக்கி பின்னாடி அல்லாஹாலா மரணமடைய செய்யறான். இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்றான் தெரியுமா? அறிவாற்றல்ல அவன் முழுமை பெற்றவனா இருக்கான். நீங்க அறியாதவர்களா இருக்கீங்க. நீங்க இதெல்லாம் பார்த்து சிந்தித்து உணர்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் இவைகளை எல்லாம் செய்யறான் அப்படிங்கிறத பாக்குறோம். மேலும் பாருங்கள், அல்லாஹ் உங்களில் சிலருக்கு வேறு சிலரை விட வாழ்க்கையில் வசதியில் சிறப்பளித்துள்ளான். இத்தகைய சிறப்பு வழங்கப்பட்டவர்கள் தாமும் தம்முடைய அடிமைகளும் வாழ்க்கை வசதியில் சமபங்குடையவர்களாகும் வகையில் அதனை அவர்களுக்கு பங்கிட்டு அளிப்பதில்லையே. எனவே இவர்கள் அல்லாஹ்வின் பேருதவியை ஏற்க மறுக்கின்றனரா? மேலும் அல்லாஹ் உங்கள் இனத்திலிருந்தே உங்களுக்கு துணைவியரை அமைத்தான். அத்துணைவியர் மூலம் உங்களுக்கு மகன்களையும் பேரன்களையும் வழங்கினான். மேலும் நல்ல நல்ல பொருள்களை உங்களுக்கு உணவாக கொடுத்தான். பிறகு என்ன, இவர்கள் இவை அனைத்தையும் பார்த்து புரிந்தும் கூட அசத்தியத்தை மேற்கொள்கின்றார்களா? அல்லாஹ்வின் பேருதவிகளை நிராகரிக்கின்றார்களா? மேலும் அல்லாஹ்வை விட்டுவிட்டு வானங்களில் இருந்தோ பூமியில் இருந்தோ இவளுக்கு சிறிதளவேனும் உணவு வழங்கும் சக்தி இல்லாத, ஏன் வழங்க முயன்றாலும் முடியாதவற்றையா இவர்கள் வணங்குகின்றார்கள்? ஆக அல்லாஹுக்கு ஊமைகளை பொருத்தாதீர்கள். திண்ணமாக அல்லாஹ் நன்கறிகின்றான். ஆனால் நீங்கள் அறிய மாட்டீர்கள். அல்லாஹ் இவ்வாறு ஒரு உதாரணம் கூறுகின்றான். பிறருக்கு உடைமையாக்கப்பட்ட ஒரு அடிமை இருக்கிறார். சுயமாக எதையும் செய்ய அதிகாரம் இல்லாதவர். மற்றொருவர் இருக்கின்றார். அவருக்கு நாம் நம்மிடத்தில் இருந்து நல்ல வாழ்க்கை வசதிகளை வழங்கி இருக்கின்றோம். அவர் அதிலிருந்து மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்கின்றார். கூறுங்கள், இவ்விருவரும் சமமாவார்களா? அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே. ஆனால் இந்நேரிய விஷயத்தை அவர்களில் பெரும்பாலோர் அறிந்து கொள்வதில்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு அழகா உதாரணங்களை நமக்கு சொல்றான் பாத்தீங்களா? ரப்பே ரஹ்மானே, உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். அல்லாஹாலா சொல்றாங்க, மேலும் பாருங்க, உங்கள சிலரை விட சிலருக்கு வாழ்க்கை வசதியை நான் கூட்டி குறைச்சு கொடுத்துருக்கேன். தம்முடைய அடிமைகளுக்கு இந்த வாழ்க்கை வசதிகளை நான் கூட்டி கொடுத்திருக்கிறது, சில பங்கு கொடுக்கிறது. அவங்க எல்லாம் அல்லாஹுடைய பேருதவியை இப்படி இருந்தும் பார்த்தும் அல்லாஹுடைய இந்த பேருதவியை ஏற்க மறுத்துக்கிட்டு வாழ்றீங்களா? மேலும் அல்லாஹாலா சொல்றேன், உங்களுடைய இனத்துல இருந்துதான் உங்களுடைய மனைவியரை நான் கொடுத்தேன். உங்களுக்கு பிள்ளைகளை, மகன்களை
பேரன்களை நான் கொடுத்தேன். சுப்ஹானல்லாஹ் ரப்பே, உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். உண்மையிலேயே இந்த இன்பங்கள், இந்த சுகங்கள், பாசம், இந்த நேசம் இதெல்லாம் இருக்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இந்த விஷயம் எவ்வளவு நிதர்சனமான உண்மை தெரியுமா? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். அப்போ இது மட்டும் இல்ல, உங்களுக்கு நல்ல நல்ல பொருட்களை எல்லாம் நான் உணவா கொடுத்தேனே, இது அனைத்தையும் பார்த்தும் கூட நீங்க அசத்தியத்தை மேற்கொள்றீங்களா? அல்லாஹ்வுடைய பேருதவிகளை நிராகரிக்கிறீங்களா? உங்க பிள்ளைங்களை கொடுத்தது, பேர பிள்ளைங்களை கொடுத்தது, வீடு வாசலை கொடுத்தது, நல்ல நல்ல பொருட்களை சாப்பிட கொடுத்தது, பதவியை கொடுத்தது, பட்டத்தை கொடுத்தது, கல்வியை கொடுத்தது, எதை நீங்க மறக்கிறீங்க? மறந்து இருக்கிறீங்க, மறுத்து வாழ்றீங்க, அல்லாஹ்வுடைய உதவியெல்லாம் நிராகரிக்கிறீங்க. அவனை எப்படி நிராகரிக்க உங்களுக்கு மனசு வருது? இல்லையா? அல்லாஹ் கேக்குறான். அல்லாஹ்வை விட்டுட்டு வானத்திலிருந்து பூமியிலிருந்து உங்களுக்கு யாராச்சும் கொஞ்சம் உதவுறதுக்கு, உணவு கொடுக்கறதுக்கு சக்தி இருக்கிறாங்களா? இல்லையே. நீங்க வேணா முயற்சி செஞ்சு பாருங்க. நீங்க வணங்குறது யாராச்சும் உங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு? முடியாது. அல்லாஹ்வுக்கு உவமைகளை சொல்லாதீங்க, இணைகளை ஏற்படுத்தாதீங்க. நிச்சயமாக அவன் நன்கு அறிகிறவன், நீங்க அறிய மாட்டீங்க. அதனால அவனுக்கே வணக்கத்தை களப்பற்றதாக்கி அவனை மட்டுமே வணங்குங்க. அல்லாஹ் தாலா சொல்லாம இந்த வசனங்கள்ல சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். அடுத்து அல்லாஹ் தாலா ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன், கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லி. ஒரு அடிமை இருக்கிறாரு, அவர் சுயமா எல்லாம் செய்ய அதிகாரம் பெற்றவர். இன்னொருத்தர் அதிகாரம் இல்லாதவர். வாழ்க்கை வசதிகள் எதுவுமே அவருக்கு இல்லை. அப்படிப்பட்டவரும் இப்படிப்பட்டவரும் சமமாக முடியுமா? முடியாது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் உனக்கே யா அல்லாஹ். ஆனா இவங்க பெரும்பாலான மக்கள் இதை அறியாத மக்களா இருக்கிறாங்களே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். எவ்வளவு பொறுமையா நமக்கு உதாரணங்களை சொல்லி, அழகான முறையில விளக்கங்களை சொல்லி, அழகான முறையில நீங்க இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா, இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எவ்வளவு பொறுமையா இருக்கான். ஹலீலுல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஹலீம் ஒரு பேரு, சகிப்பு தன்மை உள்ளவன். அவன் ரஹ்மானா இருக்கான், அவன் ரஹீமா இருக்கான், அதே நேரத்துல ஹலீமா இருக்கான், சகிப்புத்தன்மை மிக்கவனா இருக்கான். எவ்வளவுலாம் செய்யறத பொறுத்துக்கிட்டு நமக்கு ரஹ்மானா இருக்கிறானே, எவ்வளவு மெர்சி, எவ்வளவு ரஹீமா நமக்கு ரஹ்மத் செய்யறான் இல்லையா? அல்லாஹு அக்பர். யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ சொல்லக்கூடிய இந்த உதாரணங்கள் மூலம் நாங்கள் புரிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையை அழகான முறையில் உனக்கு கட்டுப்பட்டு வாழ்க்கை வாழக்கூடியதாக ஆக்கிவை யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மேலும் அல்லாஹ் இரு மனிதர்களைப் பற்றி மற்றும் ஓர் உதாரணம் கூறுகின்றான். அவ்விருவரில் ஒருவன் ஊமையான அடிமை, எந்த பொருளின் மீதும் சக்தியற்றவன், தன் எஜமானுக்குப் பெரும் சுமையாகவும் அவன் இருக்கின்றான். அவனை எங்கு அனுப்பினாலும் அவன் யாதொரு நன்மையும் கொண்டு வர மாட்டான். அவனும் தான் நேரான வழியில் இருந்து கொண்டு பிறருக்கு நீதியையே ஏவிக் கொண்டிருப்பவன் சமனாவார்களா? மேலும் வானங்களிலும் பூமியிலுள்ள இரகசியம் அல்லாஹுக்கே உரியது. ஆகவே இறுதி தீர்ப்புக்குரிய மறுமையின் விஷயம் இமை கொட்டி விழிப்பது போல் அல்லது அதைவிட சமீபத்தில் இல்லாமலில்லை. நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான். உங்கள் அன்னையரின் வயல்களிலிருந்து நீங்கள் ஒன்றுமே அறியாதவர்களாக இருந்த நிலையில் உங்களை அல்லாஹ் தான் வெளிப்படுத்தினான். அன்றியும் உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வைகளையும் இதயங்களையும் நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அவனே அமைத்தான். வான்மண்டலத்தின் காற்று வெளியில் இறை கட்டளைக்கு கட்டுப்பட்டவையாக பறந்து செல்லும் பறவைகளை இவர்கள் பார்க்கவில்லையா? அவற்றை ஆகாயத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் தடுத்து நிறுத்தவில்லை. நிச்சயமாக இதில் நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு தக்க அத்தாட்சிகள் இருக்கின்றன. அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் இல்லங்களை அமைதி தலமாக ஏற்படுத்தியுள்ளான். உங்கள் பயண நாளிலும் பயன்படுத்த உங்களுக்கு எளிதாக இருக்கும் ஆடு, மாடு, ஒட்டகம் போன்ற கால்நடைகளின் தோள்களிலிருந்தும் வீடுகளை உங்களுக்கு ஆக்கினான். வெள்ளாட்டின் உரோமங்கள், செம்மறியாட்டின் உரோமங்கள், ஒட்டகத்தின் உரோமங்கள் ஆகியவற்றிலிருந்தும் உங்களுக்கு ஆடைகளையும் குறிப்பிட்ட காலம் வரை அவற்றில் சுகத்தையும் அமைத்து தந்திருக்கின்றான். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைராடா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்கள்ல எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்த நியமத்துக்களை சொல்லி காட்டுறான் பாருங்களேன். இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றான். எப்படிப்பட்ட உதாரணம்? 2 மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் ஊமையா இருக்கிறாரு,
எந்த வேலையுமே செய்யல முடியல, தன்னுடைய எஜமானனுக்கு சுமையா இருக்கிறார். அவ எங்க அனுப்புனாலும் எந்த ஒரு பயனான வேலையும் செய்ய மாட்டார். இன்னொருவர் இருக்கிறாரு, அவரு நீதியோட வாழுமாறு ஏவுறாரு. இந்த 2 பேரும் சமமாவார்களா? அப்போ ஒரே ஒரு இறைவனை வணங்குனவங்களும் பல கடவுள்களை வணங்குனவங்களும் சமமா ஆவாங்களா? சொல்லி காட்டுறான் பாருங்க அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான், வானம் மற்றும் பூமியோட மறைவான உண்மைகளை பற்ற அறிவு அல்லாஹ்ட்டதான் இருக்குது. இறுதி நாள் நிகழ்வதற்கு அதிக நேரம் தேவையில்லை. கண் சிமிட்டி கண்ணை அப்படி சிமிட்டி திறந்தா போதும். அந்த இன்னும் அதை விட குறைவான நேரம் தான் ஆகுங்கிறான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். ஆற்றல் மிக்கவனே, அருளாளனே, ரஹ்மானே, உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தரலையா அல்லாஹ். உன்னுடைய உகப்பை, உன்னுடைய மஹப்பத்தை எங்களுக்கு தந்தரலையா அல்லாஹ். அல்லாஹ் தாலா சொல்ற உண்மை என்ன தெரியுமா? அல்லாஹ் அனைத்தையும் செய்வதற்கு பேராற்றல் கொண்டவனா இருக்கான். அவன் நிராகரிக்காதீங்க, அவனுக்கு மாறு செய்யாதீங்க. சொல்லக்கூடிய வார்த்தைகளா இது இருக்கு இல்லையா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்களுடைய அன்னையரின் வயிற்றுல நீங்க இருந்தீங்கல்ல, அப்போ எந்த ஒண்ணுமே அறியாத நிலையில தானே இருந்தீங்க. அவன் தானே உங்களை வெளியே கொண்டு வந்தான். வந்து பாருங்களேன், குழந்தை பிறந்ததுமே ஐ செக்கப்புக்கு கண் டாக்டர் வருவாங்க. உடல் உறுப்புகள்லாம் சரியா இருக்குதான்னு மத்த டாக்டர்கள்லாம் ஒவ்வொன்னா வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. பிள்ளைக்கு என்ன மிஸ்டேக் இருக்குன்னு. ஆனா இப்ப ஓரளவுக்கு ஸ்கேன் பண்ணியே பாக்குற அளவுக்கு இருக்குது. சுஹானல்லா. அப்போ இந்த உணர்வுகளை, இந்த அறிவை, கேட்கக்கூடிய தன்மைய, பார்க்கக்கூடிய தன்மைய, சிந்திக்கக்கூடிய இதயத்தை உங்களுக்கு வழங்குனது யாரு? உங்களை படைச்ச ரப்பு இல்லையா? நீங்க இதுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? இதெல்லாம் ஏன் கொடுத்தான் தெரியுமா? நீங்க நன்றி செலுத்தணுங்கிறதுக்காகத்தான் கொடுத்தான். ஆனா நன்றி மறந்து இருக்கிறீங்களே எப்படி? அல்லாஹ் தஆலா கேக்குறான். இவங்க இந்த பறவைகளை பார்க்க வேணாமா? இந்த வான்வெளியில அது எப்படி கட்டுப்படுத்தப்பட்டு அப்படி அழகா பறக்குது, கூட்டம் கூட்டமா பறக்குது. அல்லாவை தவிர இத யாரு தாங்கிக்கிட்டு இருப்பா? நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களுக்கு இதுல எல்லாம் நிறைய சான்று இருக்குது. உங்களை படைச்சது, உங்களுக்கு கொடுத்திருக்க நியமத்துக்கள்ல மற்றும் பறவைகளை படைச்சிருக்கிறதுல, இந்த உலகத்துல உதாரணங்கள் சொல்றதுல இதுல எல்லாம் உங்களுக்கு சான்று இருக்கு, படிப்பினை இருக்கு, நினைவூட்டுதல் இருக்கு. சிந்திக்கக்கூடிய மக்கள் சிந்திச்சு பாருங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் உங்களுக்கு வீட்டை கொடுத்திருக்கான் பாருங்களேன். அது எப்படிப்பட்டதா இருக்கு? அமைதி அளிக்கக்கூடியதா இருக்கு. சுப்ஹான் அல்லாஹ். அப்ப நம்ம வீடு நமக்கு அமைதி அளிக்கக்கூடியதா நாம வச்சிருக்கணும். ஒரு சில வீடுகளை பாருங்க, சண்டையும் சச்சரவும் பிரச்சனையும் கலகமும் நிம்மதியா இருக்கு. அடாடா, ஏன்டா இந்த வீட்டுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்கன்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்றான், உங்களுக்கு வீட்டுக்குள்ள நான் அமைதி அளிக்கும் இடங்களா நான் ஆக்கியிருக்கேன். அது மட்டும் இல்ல, கால்நடைகளுடைய தோள்களை உங்களுக்கு பல பயன்கள் அதுல நான் அமைச்சுக்கிறதுக்கு நான் கொடுத்திருக்கேன். அது மூலம் வீடு கட்டலாம். அந்த தோல்லையே செய்யறாங்கல்ல, தோல் தோல்ல செய்யக்கூடிய சாக்ஸ், தோல்ல செய்யக்கூடிய பேகு, தோல்ல செய்யக்கூடிய விரிப்பு, தோல்ல செய்யக்கூடிய டென்ட், இப்படி அந்த டென்ட்டுக்கு அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இப்படி நிறைய பயன்களை நான் வச்சிருக்கேன். அது அது மட்டும் இல்ல, இந்த உலோகங்கள் இருக்குல்ல, தங்கம் வெள்ளி அந்த மாதிரியான உலோகங்களையும் நான் உங்களுக்கு படைச்சிருக்கேன். அது சிலவற்றை தங்கி இருக்கும். அது மட்டும் இல்ல, மேலும் கால்நடைகள் அதோடைய மயிர் முடி இருக்குல்ல, அந்த கால்நடைகளோட அதுல நிறைய அணிவதற்குரிய உபயோகமான ஏராளமான பொருள்களையும் நான் படைச்சிருக்கேன். வாழ்வுல குறிப்பிட்ட காலம் வரை இதெல்லாம் உங்களுக்கு பயன்படணும், இதெல்லாம் நீங்க அனுபவிக்கணும். இத கொடுத்த ரப்புக்கு நம்ம நன்றி செலுத்தணும். நம்ம பாக்குறோம்ல, இங்க அதுல யூரோப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம போட்டு போடுறோம், அதை சுத்தி ஃபர் இருக்கு பாருங்க, அது எவ்வளவு அழகா இருக்குது. அது விதவிதமா இருக்கு. அது அப்படி தொட்டா சாஃப்டா இருக்கு. அப்படி தலையில அப்படி நமக்கு காதோட போத்திட்டு இருக்கையில குளிர விட்டு பாதுகாக்குது. நமக்கு போட்டிருக்கிறதுக்கு சாஃப்டா மென்மையா ஃபீல் பண்றதுக்கே நல்ல அழகா இருக்கு. அல்லாஹ் தஆலா இதெல்லாம் சொல்றான், இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் கொடுத்திருக்கேன்? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்க சுகம் அனுபவிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். இதையெல்லாம் கொடுத்த ரப்புக்கு நன்றி செலுத்தணும். அவனுக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும், அவனுக்கு இணை வைக்க கூடாது. இதுக்குதான் நான் உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்திருக்கேன். இதெல்லாம் செய்வீங்களா? இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்க செய்வோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு அதுக்கு ஈஸி ஆக்கிக்கூடிய அல்லாஹ், இலகுவாக்கக்கூடிய அல்லாஹ், ஒரு இறை கொள்கையில் நிலை கொண்ட உள்ளத்தை கொடு யா அல்லாஹ். ஆமீன். அடுத்து ரினோசமா படிங்கம்மா அடுத்த வசனத்தை, 81வது வசனம். மேலும் அல்லாஹ் தான் படைத்துள்ள பொருட்களின் மூலம் உங்களுக்காக நிழல்களை அமைத்துத் தந்தான்.
மலைகளில் உங்களுக்காக புகலிடங்களை அமைத்தான். வெப்பத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும் ஆடைகளையும், நீங்கள் போர் புரியும் போது உங்களை பாதுகாக்கும் கவச ஆடைகளையும் உங்களுக்கு வழங்கினான். இவ்வாறு தன் அருட்கொடைகளை உங்கள் மீது நிறைவு செய்கின்றான். இதனால் நீங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் திகழக்கூடும். இனி இவர்கள் புறக்கணித்தால், நபியே, சத்தியத்தை இவர்களுக்கு தெளிவாக எடுத்துரைப்பதை தவிர உம்மீது வேறெந்த பொறுப்பும் இல்லை. இவர்கள் அல்லாஹ்வின் அருட்கொடைகளை புரிந்து கொள்கின்றார்கள், பிறகு அவற்றை மறுக்கின்றார்கள். மேலும் இவர்களில் பெரும்பாலோர் சத்தியத்தை ஏற்க தயாராக இல்லை. மறுமை நாளில் என்ன நடக்கும் என்பது பற்றி அவர்கள் சிந்தித்திருக்கின்றார்களா? அந்நாளில் நாம் ஒவ்வொரு சமூகத்தாரிலும் ஒரு சாட்சியாரை எழுப்பிக் கொண்டு வருவோம். பிறகு தம் வாதங்களை சமர்ப்பிக்க நிராகரிப்பாளர்களுக்கு அனுமதி அளிக்கப்படவும் மாட்டாது. இறைவனிடம் மன்னிப்பு கோரி அவனிடம் மீளும்படி அவர்களிடம் கோரப்படவும் மாட்டாது. அநீதி இழைத்தவர்கள் வேதனையை கண்கூடாக கண்டு கொண்ட பிறகு அவர்களை விட்டும் வேதனை கொஞ்சமும் குறைக்கப்பட மாட்டாது. ஒரு வினாடி கூட அவர்கள் தாமதப்படுத்தப்படவும் மாட்டார்கள். சுப்ஹானல்லா, சுப்ஹானல்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எவ்வளவு அழகா அவனுடைய செய்திகளை சொல்லி காட்டுறான் பாருங்க. அல்லாஹ் உங்களை இந்த பொருள்களை எல்லாம் உங்களுக்கு கொடுத்தான், நிழல்களை அமைச்சு கொடுத்தான், மலைகளை கொடுத்திருக்கான், உங்களுக்கு புகழுடையங்களை அமைத்திருக்கான், வெப்பத்துல இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு ஆடையை கொடுத்திருக்கான். பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா லிஸ்ட் போட்டா நம்ம எதை மறுப்போம்? அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரா ரஹ்மான்ல நம்ம பார்ப்போம். இந்த இதெல்லாம் கொடுத்தானே நீங்க எதை பொய்ன்னு சொல்லுவீங்க, எதை மறுப்பீங்கன்னு. அது மாதிரி ஒவ்வொரு அற்புடைகளையும் நம்ம உங்களுக்கு நிறைவு செஞ்சிருக்கோம். நீங்க கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் வாழணும், திகழணுங்கிறதுக்காக. இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய அற்புடைகள் ஒவ்வொன்றுக்கும் நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருப்போம். யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய நன்றியெல்லாம் நீ ஏற்றுக்கொள். யா அல்லாஹ், தவறுகள் இருந்தால் மன்னித்து எங்களுக்கு கிருபை செய்ய. யா அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் தாலா சொல்றா, நீ இவங்க புறக்கணிச்சா நபியே, இவங்க தெளிவா எடுத்து சொல்றத தவிர உங்களுக்கு வேற ஒரு பொறுப்பு இல்ல. இவங்க அல்லாஹ்வுடைய அற்புடைகளை புரிந்து கொள்கிறார்கள். யா அல்லாஹ், இவங்க அல்லாஹ்வுடைய அற்புடைகளை புரிந்து நடக்கக்கூடிய மக்களா இருக்கிறாங்க, பிறகு இவரை மறுக்கிறாங்க. மேலும் இவர்கள் பெரும்பாலோர் சத்தியத்தை ஏற்க தயாரா இல்ல. சிலர் அல்லாஹ்வுடைய அற்புடைகளை ஏற்றுக்கொள்றாங்க, ஆனா சிலர் ஏற்றுக்கொண்டும் மறுக்கிறாங்க. அப்படி மறுக்கக்கூடியவர்கள் சத்தியத்தை ஏற்க தயாரா இல்ல. மறுமை நாள்ல என்ன நடக்குதுன்னு இவங்க சிந்திக்கிறாங்களா? அந்த நாள்ல ஒவ்வொரு சமூகத்தார்ல இருந்து ஒரு சாட்சியாளரை எழுப்பி கொண்டு வருவோம். நிராகரிப்புகளுக்கு அனுமதி அளிக்கப்பட மாட்டாது. இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கோ பேசுறதுக்கோ அவகாசத்துக்கோ எதுவுமே இல்லை. அவன்கிட்ட மீளும்படி அவர்கள் கோரப்படவும் மாட்டார்கள். அவர்களுக்கு பரிந்துரை செய்யவும் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த அநீதி இழைத்தவர்கள் வேதனையை கண்கூட கண்ட பிறகு அவங்கள விட்டு வேதனை கொஞ்சமும் குறைக்கப்படாது. ஒரு வினாடி கூட தாமதப்படுத்த மாட்டார்கள். ஏன்டா இவ்வளவு சொல்லிட்டோம்ல உலகத்துல இருக்கையில. பாத்தீங்களா? நீங்க இது உங்களுக்கு சமமா? இந்த உதாரணத்தை பாருங்க, இந்த ஞாபகத்துக்களை பாருங்க, உங்களுக்கு கொடுத்த அறுக்குடைகளை பாருங்க. நீங்க நிராகரித்து எங்க போறீங்க? நீங்க வணங்கக்கூடிய தெய்வங்கள்லாம் தெய்வங்களே கிடையாது. அவங்களையும் உங்களையும் படைச்சது நம்ம தான். அதுக்கு பாரு, கண்ணு இருக்கா, காது இருக்கா, கை இருக்கு, பிடிக்க முடியுதா? எதுவுமே செய்ய முடியாது. நாளைக்கு மறுமையில வந்தா அது உங்களுக்கு உதவி செய்யாது, அது காணாம போயிரும். அதுக்கு பேசுறதுக்கு நம்ம சக்தியை கொடுத்தா நாங்கெல்லாம் உங்களை வணக்கம் சொல்லலன்னு சொல்லிடும். உங்களுக்கு ஒரு இவ்வளவுலாம் சொல்லியும் அவங்க அநியாயம் பண்ணக்கூடிய மக்களா இருந்தா அப்ப வேதனை எப்படி குறைக்கப்படும்? ஒரு நிமிஷம் கூட வேதனை தாமதிக்கப்படாது. அவங்களுக்கு வேதனையிலேயே கிடப்பாங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் இந்த வேதனைகளை எல்லாம் விட்டு எல்லா மக்களையும் பாதுகாத்துலையா அல்லாஹ். அல்லாஹ், உலகத்துல வாழக்கூடிய காலத்துல இந்த குர்ஆன உன்னுடைய வேதத்தை படிச்சு ஈமான் கொள்ளக்கூடிய மக்களா ஆக்குவையா அல்லாஹ். அடுத்துமா, மேலும் உலகில் இறைவனுக்கு இணை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய போலி கடவுள்களை காணும்போது, எங்கள் இறைவனே, நாங்கள் உன்னை விட்டு எவர்களை அழைத்து இறைஞ்சிக் கொண்டிருந்தோமோ அந்த கடவுள்கள் இவர்கள்தாம் என்று கூறுவார்கள். அதற்கு அக்கடவுள்கள், நீங்கள் பொய்யுரைக்கின்றீர்கள் என்று அவர்களிடம் தெளிவாக பதில் கூறும். அவ்வேளை இவர்கள் அனைவரும் அல்லாஹ்வின் திருமுன் சரணடைந்து விடுவார்கள். உலகில் இவர்கள் கற்பனை செய்து கொண்டிருந்தவை யாவும் இவர்களை விட்டு அடியோடு காணாமல் போய்விடும். எவர்கள் தாங்களும் இறை நிராகரிப்பு போக்கை மேற்கொண்டு மற்றவர்களையும் அல்லாஹ்வின் வழியில் செல்ல விடாமல் தடுக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் வேதனைக்கு மேல் வேதனையை அளிப்போம். உலகில் அவர்கள் செய்து கொண்டிருந்த குழப்பங்களுக்கு பகரமாக. நபியே, மறுமை நாளை குறித்து இவர்களுக்கு எச்சரிக்கை செய்துவிடும்.
அந்நாளில் ஒவ்வொரு சமூகத்திலேயும் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய ஒருவரை அவர்களில் இருந்தே நாம் எழுப்புவோம். மேலும் இந்த மக்களை குறித்து சாட்சி வழங்க உம்மை நாம் கொண்டு வருவோம். இவ்வாறு சாட்சி அளிப்பதற்கான முன்னேற்பாடாகத்தான் உமக்கு இவ்வேதத்தை நாம் இறக்கி அருளியுள்ளோம். அது யாவற்றையும் மிக தெளிவாக விவரிக்கக்கூடியதாய் இருக்கின்றது. முற்றிலும் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழும் மக்களுக்கு இது நேர்வழி காட்டக்கூடியதாகவும் அருளாகவும் ஒரு நற்செய்தியாகவும் இருக்கின்றது. திண்ணமாக அல்லாஹ் நீதி செலுத்தும்படியும் நன்மை செய்யும்படியும் உறவினர்களுக்கு ஈந்துதவும்படியும் கட்டளையிடுகின்றார். மேலும் மானக்கேடான வெறுக்கத்தக்க மற்றும் அக்கிரமான செயல்களை விளக்குகின்றார். நீங்கள் படிப்பினை பெறும் பொருட்டு உங்களுக்கு அறிவுரை கூறுகின்றார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். இதை விட தெளிவா வேற யார் சொல்ல முடியும்? அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான். இறைவனுக்கு இணை வைத்துக்கிட்டு போலி கடவுள்களை வச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு சொல்லுங்க, உங்க கடவுள் எல்லாம் காணா போயிரும், அவங்க எல்லாம் பொய்யா போயிரும். உங்களுக்கு அது சொல்லும், நீ செஞ்சதெல்லாம் பொய் அப்படின்னு அதுவே பதில் சொல்லும். இப்படி இருக்க அல்லாஹ்வுக்கு முன்னாடி எல்லாரும் சரணடையணும். நீங்க கற்பனை செஞ்சுக்கிட்டு வந்தீங்களே, அதெல்லாம் அடியோட காணாம போயிரும். அதனால யாரு தங்களுடைய நிராகரிப்பு போக்க மேற்கொண்டார்களோ, மற்றவளையும் அல்லாஹ்வுடைய வழியில செல்ல விடாம தடுத்தார்களோ, அவங்களுக்கு வேதனை தான். இந்த உலகில செஞ்சுக்கிட்டு இருந்த குழப்பத்துக்கு பகரமா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லியாச்சு. டைரக்டா அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்க வணங்குறது போலியானது, அது உங்களை பொய்ன்னு சொல்லிரும், அது உதவாது சொல்லியாச்சு. சொன்ன பின்னாடி அல்லாஹாலா சொல்றான், நபியே அந்த மறுமை நாளை பத்தி இந்த மக்களுக்கு நீங்க எச்சரிக்கை செய்யுங்க. அந்த நாள்ல ஒவ்வொருத்தரையும் கூட்டம் கூட்டமா சமுதாயமா கொண்டு வருவோம். கொண்டு அவங்கள ஒருத்தரை கூப்பிட்டு சாட்சி சொல்ல எழுப்புவோம். அப்படி சாட்சி சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, ஆமா அல்லாஹ், இறை தூதர்ன்னு ஒருத்தர் வந்தாரு, இறை செய்திகள்னு சொன்னாரு, அழகான முறையில நாங்க அதெல்லாம் கேட்டோம், ஆனா எங்களுக்கு பிடிக்கல, அதனால வாழல, நாங்கெல்லாம் ஏற்றுக்கொண்டவங்க இதை இருக்கோம் அப்படின்னு அவங்களே சாட்சி சொல்லுவாங்க. அந்த நேரத்துல உங்களையும் நம்ம எழுப்புவோம். யார? இறை தூதர்களை எழுப்பி, இந்த மக்களுக்கு நீங்க போய் சொன்னீங்களா, இந்த மக்கள் கேட்டாங்களா, இவங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது சொன்னீங்களான்னு கேட்போம். அப்போ சாட்சி இவ்வளவு அழகா இது எல்லாருக்கும் நமக்கு தெளிவா விளங்கத்தானே செய்யுது. இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனா வேணும் இல்ல? அந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லிட்டு இதன்படி வாழ்ந்து காட்டக்கூடிய தூதர்களையும் இதை பின்பற்றி வாழ்ந்த மக்களையும் அல்லாஹ் நமக்கு சான்றா கொண்டு வருவேன்னு சொல்றானே. அப்போ அதுக்கும் அவங்க கேட்காம இருக்கும்போது யாவற்றையும் தெளிவா விவரித்து காட்டக்கூடிய முற்றிலும் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழும் மக்களுக்கு இந்த வேதம் இருக்குல்ல, இந்த வேதம் வழிகாட்டக்கூடியதா இருக்கு, நேர் வழிகாட்டக்கூடியதா இருக்கு, அருளா இருக்கு, நற்செய்தியா இருக்கு. சுப்ஹானல்லாஹ். இந்த வேதத்தின்படி வாழக்கூடியவர்களுக்கு இந்த அல்லாஹுடைய இந்த வஹி, இந்த தூது செய்தி நேர்வழியா இருக்கு, அருளா இருக்கு, நற்செய்தியா இருக்கு. மறுத்து வாழக்கூடியவர்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியதாகவும் இது. அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் இந்த விஷயத்துல சொல்லிட்டானா, நிச்சயமா அல்லாஹ் நீதி செலுத்தும்படி, நன்மை செய்யும்படியும், உறவினர்களுக்கு கொடுத்து வாழும்படியும் கட்டளையிடுறான். மக்களே, இந்த வகையை ஏத்துக்கிட்டீங்களா? இத அருளா எடுத்துக்கிட்டீங்களா? நேர் வழிகாட்டியா இதை எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? அப்ப நீங்க எப்படி வாழணும்? நீதியோட நேர்மையோட வாழணும், நல்ல நல்ல அமல்கள் செய்யணும், நன்மை செய்யணும். உறவினர்கள் இருக்கிறாங்கல்ல, நம்மளுடைய உற்றார் உறவினர், அவங்களுக்கு கொடுத்து வாழணும். என்ன இருக்குதோ அதை கொடுப்போம். நிறைய இருந்தா நிறைய கொடுப்போம், காசு இருந்தா காசு பணத்தை கொடுப்போம், பொருள் இருந்தா பொருளை கொடுப்போம். இல்லாட்டி அழகான வார்த்தை, அன்பான வார்த்தை, கனிவான உபசரிப்பு, அதை கொடுப்போம். யாருக்கு என்னென்ன இருக்கோ அதுதானே அல்லாஹ் தஆலா கொடுக்க சொல்றான். அப்போ இதெல்லாம் அல்லாஹ் நீங்க நேர்மையாளர்களுக்கு, இரையச்சம் உடையவர்களுக்கு, இந்த வகைய வழிகாட்டியா எடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய கட்டளை. அது மட்டும் இல்லாம இதோட அல்லாஹ் முடிச்சிட்டானா? இல்லையே. மானக்கேடான செயல்கள் செய்யாதீங்க, வெறுக்கத்தக்க அக்கிரமமான செயல்கள்ல இருந்து விலகி இருங்க, நீங்க படிப்பினை பொறும் பொருட்டு உங்களுக்கு அல்லாஹ் அறிவுரை சொல்றான். அழகா கூப்பிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம், தங்கம் இதெல்லாம் செய்யாதடா செல்லம்,
இதெல்லாம் உங்களுக்கு நமக்கு நல்லது இல்ல, பாக்குறவங்க அசிங்கமா நினைப்பாங்க, நமக்கு கெட்ட பேரு. நீ அதுக்கு பதிலா இதை செய். அல்ஹம்துலில்லாஹ் உனக்கு நல்ல நிம்மதியா சந்தோஷமா இருப்ப. உனக்கு பாக்குறவங்களும் உனக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, சொல்லுவோம்ல. அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்ல, இங்க வாங்க, இது என்னிடமிருந்து வந்த வஹி. இதுக்கு யார் கீழ்ப்படிந்து வாழக்கூடிய மக்களா இருக்கிறாங்களோ இது நேரான வழியே உங்களை கூட்டிட்டு போகும். அது மட்டும் இல்ல, அல்லாஹ்விடமிருந்து அருளை பெற்றுத்தரும். இது உங்களுக்கு இந்த வழி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் இருக்குங்கிற ஒரு நற்செய்தியும் சொல்லும். இப்ப நீங்க என்னென்ன செயல்கள் செய்யணும்? இப்ப நியத்து வைப்போமா? யா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், யா அல்லாஹ் இது வரைக்கும் வாழ்ந்ததை நீ மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ், பிறருக்கு தெரியாம மறைச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்க இனிமேல் யா அல்லாஹ் நீதி செலுத்தி வாழுவோம் யா அல்லாஹ். நியத்து வைக்கலாமா? 87 பேர் இருக்கோம். இன்ஷா அல்லாஹ். நியத்துக்கே கண்டிப்பா கூலி இருக்கு, செயல்பட்டா எக்கச்சக்கமான கூலி. முதல்ல நம்ம சொல்லுவோம், யா அல்லாஹ் இனிமேல் நாங்க நீதியா நேர்மையா வாழ்றோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ எந்தெந்த நன்மையெல்லாம் உன்னுடைய தூதர் மூலமா கற்றுக் கொடுத்திருக்கையோ அந்த நன்மையெல்லாம் நாங்க செய்யறோம் யா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் எங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்களுடைய உறவினர்களுக்கு கொடுத்து வாழக்கூடியவர்களா இருப்போம் யா அல்லாஹ். அது மட்டும் இல்லாம இனிமேல் நாங்க மானக்கேடான விஷயத்த செய்ய மாட்டோம் யா அல்லாஹ். நீ வெறுக்கக்கூடிய செயல்களை நாங்க செய்ய மாட்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அக்கிரமமான எல்லா செயல்ல இருந்து விலகி வாழ நியத்து வச்சுட்டோம் யா அல்லாஹ். நீ எங்களுக்கு ஈஸியாக்கி கொடுவா, இலகுவாக்கி கொடு யா அல்லாஹ். எங்களை பொருந்திக்கும். நேத்து வைக்கலாமா? யா அல்லாஹ் எங்களுக்கு நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் நீ படிப்பினை பெரும் பொருட்டு அறிவுரைன்னு சொல்ற யா அல்லாஹ். இந்த அறிவுரையை ஏற்று வாழக்கூடிய மக்களாக எங்களையும் எங்கள் வாரிசுகளையும் எங்கள் குடும்பத்தார்களையும் எங்கள் உற்றார் உறவினர்களையும் எங்கள் ஊர் மக்களையும் இன்னும் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மொமீன்களையும் நீ ஆக்கி வை யா அல்லாஹ். யா அல்லாஹ் மொமீன் அல்லாத மற்ற மக்களுக்கு இந்த வழிகாட்டுதலை, இந்த நேர்வழியை நாங்கள் எடுத்து சொல்லக்கூடிய மக்களாகவும் ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.